ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா எக் நூடுல்ஸ் தான் செய்ய போறோம். பாருங்க, நூடுல்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில உப்பும் கொஞ்ச ஆயில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டு பச்சை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சுடு இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், கேரட், குடமிளகாய் இது எல்லாமே இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, காயில நல்லா வெந்துருச்சு எண்ணெயிலேயே. இப்ப இதோட நம்ம உடைச்சு வச்சிருக்கோம் 2 முட்டை, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்க முட்டையை வந்துட்டு இப்படியும் செய்யலாம், இல்ல ஃபர்ஸ்டே வந்துட்டு முட்டையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்க, முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்ப நம்ம வேக வச்சு எடுத்திருக்க நூடுல்ஸ் இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்து இந்த வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிண்டி விட்டுருங்க நல்லா. இப்ப இதோட நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வேக வச்சிருக்கப்போ உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப இதோட நம்ம கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்ச டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம நூடுல்ஸ் பாருங்க நல்லா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.